ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் பழனி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அது பார்த்தா ரொம்ப நாள் வீடியோ போடணும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லை தேர்ந்தெடுக்குது, அதே மாதிரி பார்த்தா எப்படி வந்து BMS சூஸ் பண்ணுறது. நான் வந்து பார்த்தோம்னா வெளியே வாங்கி போட்டேன், எனக்கு வந்து பார்த்தோம்னா வந்து மைலேஜ் வர மாட்டேங்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இப்போ ப்ரைவேட்டில் வாங்கி போடுறதோ இல்லை வண்டியில் வரலாம் வந்து பார்த்தா மைலேஜ் நல்லா வருது. பட் நான் வாங்கி போட்ட செல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி பேக் பண்ண பட் ஆனால் வந்து பார்த்தா மைலேஜ் வரல. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் வாங்க NMC செல் ஆகட்டும் LFP செல் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தா NMCயில் வந்து பார்த்தோம்னா வந்து 1C 3C எல்லா கிரேடர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற செல் வந்து பார்த்தீங்கன்னா 1C 3C ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபோஸ்பேட் செல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து BMS எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தா செல் எப்படி சூஸ் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்தா EV கிரேட்னா என்ன, அதேமாதிரி பார்த்தா 1C கிரேட்னா என்ன, 1C செல்னா என்ன, அதேமாதிரி பார்த்தோம்னா சோலார் கிரேட் எப்படி செக் பண்ணுறது, அதோட சார்ஜிங் எப்படி செக் பண்ணுறது, டிஸ்சார்ஜிங் எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் வாங்கின செல் வந்து பார்த்தா குவாலிட்டியாக இருக்கிறதா எப்படி செக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து 1 by 1 சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதேமாதிரி பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தா பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா, வீடியோ போகலாமா? ஃபஸ்ட்டு ஓகே, இதெல்லாம் வந்து BMSங்க. சரியா, இது BMS. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து NMCயா LFPயா லித்தியம் அயன் லித்தியம் ஃபோஸ்பேட்டா. லித்தியம் அயன்னா வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, அதாவது 3.6 வோல்ட்டில் ஒன்று இருக்குது, 3.7 வோல்ட்டில் ஒன்று இருக்குது. சரிங்களா, BAK எடுத்தீங்க அப்படின்னா வந்து 3.6 வோல்ட்டில் வரும். அதே XWT மற்ற ரூஃபரு இந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.7 வோல்ட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 24, 48, 72 இது மூணுமே பார்த்தோம்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் சேம் ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதோட சார்ஜிங் கட் ஆஃப் வோல்டேஜாக வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு 1 வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்ன பின்ன வரும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா 24, 48, 72 இந்த மூணுக்கு வந்து பார்த்தா நீங்கள் லித்தியம் அயானுக்கு LFPக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தா ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லித்தியம் அயானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லு வாங்குறீங்க, LFPயில் ஒரு செல்லு வாங்குறீங்க அப்படின்னா அதோட லித்தியம் அயன் வந்து பார்த்தா 3.6 வோல்ட்டில் ஒரு செல் BAKலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 வோல்ட் வரும். இதே XTT அதேமாதிரி பார்த்தா ரூஃபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.7 வோல்ட்டில் வரும். அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து LFP எடுத்தீங்க அப்படின்னா 3.2 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAhல வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 3.2 வோல்டேஜ் 6000 mAh பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து 3000, 2000, 2500, 5000 அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே பிரிண்ட் மட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 6000 பார்த்தா மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் வந்து அதில் டூப்ளிகேட் நிறையா வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 வோல்ட்டோ 60 வோல்ட்டோ வந்து பார்த்தா ஒரு பேட்டரி பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தா நீங்கள் ஒரிஜினலாக வந்து 6000 mAh இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இப்போ சால்ட்ரிங் வைக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ IR டெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த IR டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக போடணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தா ஒரு 50 பேட்டரி வாங்குறீங்க, 50 பேட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 பேட்டரி வந்து பார்த்தா அப்படின்னா IR வேல்யூ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 5 to 8ன்னு வச்சுக்கோங்க. அதாவது IR வேல்யூ 5 to 8ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 செல்லு வந்து பார்த்தா 30 செல்லு வந்து பார்த்தா IR வேல்யூ 8ல் இருக்குது. சரிங்களா, ஒரு 10 செல்லு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு IR வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 செல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு IR வேல்யூ வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. அதாவது IR வேல்யூ அதிகமாக வந்து பார்த்தா அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தா குறைய. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது லாங் லைஃப் வராது. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அதாவது பார்த்தா அப்படின்னா இப்போ இதே வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஸ் வாங்குறீங்க, ஒரு இடத்துல ஒரு செல் வாங்குறீங்க, 100 செல் வாங்குறீங்க, 100 செல்லு வந்து பார்த்தா உங்கள் கைக்கு வரும்போது பார்த்தா 90 செல்லு நல்லாயிருக்கும். 5 செல் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்து பார்த்தா உங்களுக்கு வோல்டேஜ் சுத்தமாக இல்லாமல் பார்த்தா டெட் செல் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் முக்கால்வாசி டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு வோல்டேஜ் இருக்கும். பட் நீங்கள் பேக் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ ஒரு சீரிஸ் பண்ணுறீங்க, ஒரு சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்கணும். அதை பார்த்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு பேட்டரி பேக் பண்ணுறது ஒரு 50 செல் தேவைப்படுதுன்னா 50 செல் வந்து 3.2 வோல்டேஜ்னா 3.2 வோல்டேஜில் இருக்கணும். 3.5 வோல்டேஜ் 3.5 வோல்டேஜில் இருக்கணும். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு செல்லை வந்து 3.2 வோல்டேஜில் ஒரு செல் வந்து பார்த்தா 3.5 வோல்டேஜில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். சரிங்களா,
மெயினாக பேட்டரி பேக் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தா நீங்கள் வாங்குற செல்ஸை வந்து பார்த்தா டிஸ்சார்ஜர் போட்டு இதோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணாலும் ரேண்டமாக ஒரு பாக்ஸில் 25 பீஸ் இருக்கும். அந்த 25 பீஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரேண்டமாக ஒரு 5 செல் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தா ஐஆர் டெஸ்ட் பண்ணி போடுங்க. இல்லை அப்படின்னா ஐஆர் டெஸ்ட் பண்ணதை வாங்கி போடுங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 2-3 விதமாக கேட்போம். உங்களுக்கு வேணும் ஐஆர் டெஸ்ட் பண்ணது வேணுமா அப்படின்னு கேட்போம். இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை நீங்கள் வாங்கிட்டு எல்லா பேட்டரியும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தா அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஐஆர் வேல்யூ வந்து பார்த்தா அப்படின்னா 8 வேதம் வேணும் அப்படின்னா 50 செல் வேணும் அப்படின்னா அதோட செல்லோட ரேட் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணது உங்கள்கிட்ட ஐஆர் டெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணியே அது வாங்கிக்கலாம் சரிங்களா. நீங்கள் வாங்கும்போதே பார்த்தோம்னா எனக்கு ஐஆர் டெஸ்ட் 8 தான் வேணும் 9 தான் வேணும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது கேட்டு வாங்கி பார்த்தா கண்டிப்பாக பேட்டரி பேக் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தா அப்படின்னா வந்து அதே பிஎம்எஸ் வந்து கரெக்டான பிஎம்எஸ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிஏக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான செல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில் வந்து 2 விதமான செல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. அதாவது 3.6 வோல்டேஜ் அண்ட் 3.7 வோல்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வோல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான பிஎம்எஸ் வரும். அதாவது இதுவும் லித்தியம் அயன் தான், இதுவும் லித்தியம் அயன் தான். அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது லித்தியம் அயனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 16S அதே மாதிரி பார்த்தா 60 வோல்ட்னு போட்டிருக்காங்க சரியா. அதே இந்த பிஎம்எஸ்ல பார்த்தா அப்படின்னா 17S 60 வோல்ட்னு போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு. அதை பார்த்தா இந்த பிஎம்எஸ்ல வந்து 16S 60 வோல்ட்னு போட்டிருக்காங்க. இந்த பிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 17S 60 வோல்ட்னு போட்டிருக்காங்க. எப்படி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 16 சீரீஸுக்கும் 60 வோல்ட் தான் வரும், 17 சீரீஸுக்கும் 60 வோல்ட் தான் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது பிஏக்கை பொறுத்த வரைக்கும் 3.6 வோல்டேஜ் வருது இல்லைங்களா. அப்படிங்கும்போது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 57.6 வோல்டேஜ் தான் வரும். அதாவது 3.6 இன்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா 16 சீரீஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 57.6 வோல்டேஜ் தான் வரும், 60 வோல்டேஜ் வராது சரிங்களா. அதே 3.7 வோல்டேஜ் இன்ட்டு வந்து 16 போட்டிங்க அப்படின்னா 59.6 வரும் சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பிஏகே செல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது 3.6 வோல்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 17S தான் போடணும், அதாவது 17 சீரீஸ் தான் போடணும் சரியா. இதே நீங்கள் ரூஃபர் எக்ஸ்டிடி அந்த மாதிரி செல்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து 16 சீரீஸே போட்டுக்கலாம். 16 சீரீஸ் போட்டிங்கன்னா அது 60 வோல்ட் வரும் சரியா. அதாவது 3.6 வோல்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து 17 சீரீஸும் 3.7 வோல்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து 16 சீரீஸும் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அக்யூரேட் மைலேஜ் வரும் சரிங்களா. அதே மாதிரி கட் ஆஃப் வோல்டேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.6 வோல்டேஜ் வந்து பார்த்தோம் 3.6 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 71.4 வோல்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா 3.6 வோல்டேஜ் 17 சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 71.4 வோல்டேஜில் கட் ஆஃப் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 16 சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 67.2 சீரீஸில் கட் ஆஃப் ஆகும் சரியா. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே சார்ஜ் டிஃப்ரெண்ட் வேறையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின சார்ஜ் அதாவது பேட்டரி நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே தான் சார்ஜரும் வாங்கணும். ரெண்டாவது நீங்கள் 16 சீரீஸ்ன்னு சொல்லி வாங்கணும். ஸோ ஒரு சில வந்து பார்த்தா அப்படின்னா ஓகே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 16 சீரீஸ் போட்டு அந்த சார்ஜ் ஸ்டாக்லன்னு சொல்லிட்டு இந்த சார்ஜ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்கள் சார்ஜ் ஃபுல்லாக ஏறாது. மூணாவது விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் சார்ஜர் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதாவது விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது வோல்டேஜ் ஏறுமே தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆம்ஸ் வந்து ஏறாது. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதனால் பிரச்சனை வரும். மூணாவது பார்த்தோம்னா அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா கட் ஆஃப் இதில் வந்து கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் பேட்டரி வாங்கினீங்க அப்படின்னா வந்து கரெக்டான வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகுது. அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆனால் எப்படி கட் ஆஃப் ஆகுது, அதேமாதிரி பார்த்தா லோ சார்ஜ் எப்படி கட் ஆகுது அது நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது என்எம்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் எல்எஃபியில் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்க செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்எஃபியில் நம்மகிட்ட எஃபி டெக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கிரேடனும் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கிரேடனும் நம்ம மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்தா நம்ம செல்ஸில் இருக்கும் சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கிரேடனும் இது வந்து பார்த்தா சோலார் கிரேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அது ஈவி கிரேட் நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா எஃபி டெக்கில் வந்து பார்த்தா அப்படின்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸ் இதே செல்ஸ் வந்து பார்த்தா ப்ளூ கலர்ஸில் தான் இருக்கும் சரிங்களா. 32700 போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் அது சோலார் செல்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க ரேட்டு கம்மியாக வந்து பார்த்தோம்னா 150 ரூபா 140 160 சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் செல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 1C செல்ஸ் கொடுக்குறாங்க 3C செல்ஸுக்கு அதாவது 1C செல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு நாள் பார்த்துட்டு ஜென்யூனாக பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டரி செல்ஸ் வாங்குங்க சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு சோலார் செல்ஸாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சரியா. பிரச்சனை இல்லை. விலை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான செல்ஸாக இருக்காது சரிங்களா. நீங்கள் வாங்க மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அது 3C செல்லாங்கிறது மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. அதே மாதிரி சார்ஜிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி பார்த்தா டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம போடுற சார்ஜ் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் வந்து 12 வோல்ட் வர பிஎம்எஸ் 12 வோல்ட் 10 amps அதாவது பார்த்தோம்னா 3S 4S அதில் வர பிஎம்எஸ் இதெல்லாம் அதாவது 7S 24 வோல்ட் வருது, இதெல்லாம் 13S 48 வோல்ட் வருது,
சரிங்களா. அதான் BMS பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 7S 24 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து 13S 48 வோல்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் BMS இருக்குது. இதே லித்தியம் LFP எடுத்தீங்க அப்படின்னா வந்து 8S இருக்குது. அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து 24 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தா 8S இருக்குது. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா 36 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 36 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11S இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து 12 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 4S இருக்குது. 12 வோல்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 ஆம்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தா UPSக்கு இந்த மாதிரி வரதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8S வந்து பார்த்தா 24 வோல்ட் எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வருது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15S 48 வோல்ட்டு LFPயில் வரதுக்கு லித்தியம் ஃபோஸ்ஃபேட்டில் வர 15S வந்து பார்த்தா 48 வோல்ட் வருது. அதே இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 19S இதெல்லாம் வந்து பார்த்தா 19S. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 வோல்ட்டு இல்லை 40 ஆம்ஸ்க்கு வருது. ஸோ நீங்கள் போடுற BMSும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுறீங்களா அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பரான பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சைக்கிளுக்கு டால்ஃபின் கேஸ் தான் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் சைக்கிளுக்கு வர டால்ஃபின் கேஸு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 10 AH வரைக்கும் பில் பண்ண முடியும். ஸோ இப்போ அதிகபட்சம் பண்ண அப்படின்னா ஒரு 12 AH, அதாவது 7.5 இருந்து ஒரு 12 AH வரைக்கும் பில் பண்ண முடியும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து பெடல் ஆக்சிலேட்டர் கேட்டிருந்தீங்க. காருக்கு அதே மாதிரி பார்த்தா எலக்ட்ரிக் ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் பெடல் ஆக்சிலேட்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பெடல் ஆக்சிலேட்டர் அந்த ஸ்கூட்டி டைப்புக்கான எலக்ட்ரிக் ஸ்பீடோமீட்டர். அடுத்தது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.